Taste the Daily. அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் மற்றும் அஜித்குமாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினர். காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் இல்லத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயிலுடைய காவலாளி அஜித்குமாருடைய லாக்அப் மரணம், குறிப்பாக காவல்துறை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் தலைமையிலே இன்றைக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் உள்ளிட்ட பாஜகவினர் நேரில் சென்று அஜித்குமாருடைய அந்த தாயாருக்கும் அவருடைய சகோதரிக்கும் ஆறுதல் தெரிவித்தார்கள். குறிப்பாக அவரது இல்லத்திலே வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தாய்க்கும் சகோதரருக்கும் ஆறுதல் தெரிவித்தார்கள். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சிவந்தை இல்லத்திலிருந்து வீடியோ கால் மூலமாக தொலைபேசியில், அதாவது அஜித்குமாருடைய தாய் மற்றும் அவருடைய சகோதரருக்கு இந்த அஜித்குமாருடைய மரணம் எப்படிப்பட்ட துயரத்தை அந்த தாய்க்கு ஏற்படுத்தி இருக்கும், ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் அந்த மகனுடைய இறுதி சடங்கிலே கலந்து கொண்டு கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த துயரம் எப்படிப்பட்ட துயரத்திற்கு இந்த திமுக அரசு ஆளாக்கி இருக்கிறது. அதிமுக எப்பொழுதுமே அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கும். சட்ட போராட்டத்திற்கு முழுமையாக நாங்கள் துணை நிற்போம். எனவே தைரியமாக இருங்கள். மற்ற இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நான் இந்த இறப்பிலிருந்து ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அஜித்குமாருடைய தாய் மற்றும் சகோதரரிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் காணொலி வாயிலாக அந்த வீடியோ கால் மூலமாக ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த நிகழ்வை தற்போது பார்க்கலாம். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வலி தெரியும். அதனால் நீங்கள் மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டுது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது.
இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வலி தெரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டுது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் வந்து கடுமையாக தாக்குனதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வலி தெரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டுது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் வந்து கடுமையாக தாக்குனதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வலி தெரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டுது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். காவலர்களால் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொலைபேசி மூலம் பேசி ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நடந்த இந்த கொடுமைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அதிமுகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. நீதி நிலைநாட்டப்படும். நாங்கள் உங்களுடன் துணை நிற்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.